அசுரனின் பதுவை அவள் 74. அனல்விழியின் கேள்வியில் சிறிது தடுமாறிய ஆதி பின் தன்னை சமாளித்து கொண்டவனாக, நம்ம அம்மா அப்பா இருந்ததுமே அவங்க நம்ம கிட்ட இருந்து தள்ளி போயிட்டாங்க அண்ணா. இப்போது எதற்காக அவங்க கேட்குறான்னா என்றான் கேள்வியாக. இவன் எதை கண்டுபிடித்தான்னு தெரியலையே என்று மனதில் நினைத்து பயந்தவன் அனல்விழி யோசனையில் இருப்பதை பார்த்துவிட்டு, சொல்லு அண்ணா என்றான். ஆதி எப்போதுமே அனல்விழியை மரியாதையுடன் அழைப்பது இல்லை. சாதாரணமாக பேசும்போது மரியாதையுடன் அழைப்பவன் சில நேரங்களில் அவன் இவன் என்றும் அழைப்பது உண்டு. நான் நேற்றுதான் என் தனிப்பட்ட கணக்குகளை எல்லாம் பார்த்தேன். நம் மாமாவின் தொழிலுக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன். எதை நம்பி அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலாதி. அதனால்தான் உன்கிட்ட கேட்கிறேன் என்றான். அனல்விழி சொன்ன தொகையை கேட்டவனின் தலை அப்படியே சுத்த ஆரம்பித்தது. என்னது, 300 கோடி ரூபாயா என்று நினைத்தவன், அதை நீ கடனா கொடுத்து இருக்கலாம். அதை வாங்கிவிட்டு தான் இங்கிருந்து ஓடிவிட்டனர் போல என்றான் வெறுப்பான குரலில். அவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி கடனா கொடுத்திருப்பேன் ஆதி என்று அழுத்தமாக கேட்டான். கிழிந்தது போ. இவரே வாரி வழங்கிட்டு இப்ப வந்து என்கிட்ட காரணம் கேட்கிறார். சரி, இந்த கேள்விக்காவது உண்மையை சொல்வோம் என நினைத்தவன், நீங்க அவரிடம் கொடுத்தது எனக்கே தெரியாது அண்ணா. பின் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் தெரியும் என்றான் அப்பாவியாக. தன் உதட்டை கடித்தவாறு அந்த இடத்திலேயே நடைபயின்றவன் பின் என்ன நினைத்தானோ ஆதியிடம் திரும்பி, நிலாவின் பெயரில் ஒரு பீச் பங்களா வேற வாங்கியிருக்கேன். இது அனைத்தும் என் தனிப்பட்ட செலவில் இருப்பதால் நான் எதற்காக இப்படி செய்தேன்னு எனக்கு சிறிதும் புரியல என்று அவன் சொன்னதும் ஆதியின் பூர்வம் இன்னும் உயர்ந்தது. அந்த ஃப்ராடு நிலாவை பற்றி இப்போது அண்ணனிடம் கூறினால் அண்ணியை பற்றிய உண்மையையும் கூற வேண்டியது இருக்கும். இப்போது அண்ணன் இருக்கும் நிலையில் அதெல்லாம் சரி வராது. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்று மனதில் நினைத்தவனாக அனல்விழியிடம் உரையாட ஆரம்பித்தான். நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் ஒன்றும் நல்லவர்கள் இல்லை அண்ணா. நிலாவின் குடும்பத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துள்ளது. ஆனால் நீ எதற்காக இப்படி செய்தான்னு எனக்கு புரியல அண்ணா என்றான். சரி, நான் பார்த்துக்கிறேன். இன்று மாலை நாம் சிவாவின் வீட்டிற்கு போகணும். அதனால் மாலை எந்த ஒரு வேலையும் வைத்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு உடற்பயிற்சி செய்யாமலேயே தன் அறையை நோக்கி சென்றான். அங்கு அப்போதுதான் எழுந்திருந்தாள் ஆம்பல். அழகிய ஓவியமாய் தெரிந்தவள் மெதுவாக அனல்விழி அருகே வந்தாள். என்னங்க, எனக்கு தெரிந்த ஒருவருக்கு வேலை வேணும். அவர் நல்லா வேலை பார்ப்பார் என்றாள். அதற்கு அவன் எதுவும் பேசாமல் ஏதோ சிந்தனையில் இருப்பதை பார்த்து விழி என்று அவன் கையை பிடித்து உசுப்பினாள். அப்போதுதான் நிகழ்காலத்திற்கு வந்தவன் போல, ஏதாவது சொன்னியா அம்மு என்று கேட்டான். தான் சொல்ல வந்ததை சொல்லாமல் அனல்விழியின் முகத்தை ஆராய்ந்தவாறு, உங்களுக்கு என்னாச்சு விழி, ஏன் ஏதோ போல் இருக்கீங்க என்றாள். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அம்மு. அதற்கு விடை தெரியாமல் தலையை பீத்து கொள்ளலாம் போல் உள்ளது என்று சொல்லியபடியே கட்டிலில் நுனியில் அமர்ந்தான். அவள் அருகே தானும் சென்று அமர்ந்தவள், அப்படி எதை யோசித்து கொண்டிருக்கீங்க விழி? என்கிட்ட சொல்லுங்க. அந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியுதான்னு பார்க்குறேன் என்றாள். அவன் குழப்பத்திற்கான காரணம் நிச்சயமாக ஆம்பலிடம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அவளிடம் சொன்னவனுக்கு அப்போது தெரியவில்லை. இப்போது சாந்த சொரூபினியாக இருக்கும் தன் மனைவி தான் சொன்னதும் பத்ரகாளியாக மாறப்போகின்றாள் என்று. அனல்விழி தன் குழப்பத்திற்கான காரணத்தை ஆம்பலிடம் சொல்ல, அவளோ அனல் தகிக்கும் தன் அஞ்சன விழிகளால் அவனை பயங்கரமாக முறைத்தாள். ஆம்பலின் கோபம் கண்டு என்ன ஆனது அம்மு என்றபடி அவளின் ஒரு பக்க தோளின் மீது தன் கையை வைத்தான். அவ்வளவுதான். படாரென்று அவன் கையை தட்டிவிட்டாள். அவன் முன்னால் எழுந்து நின்றாள். உனக்கு கொஞ்சமும் அறிவில்லையா? எவ்வளோ ஒருத்திக்கு பெரிய தொகையை கொடுத்ததும் இல்லாம அவ்வளவு பெரிய பங்களாவை அவள் பெயரில் எழுதி வச்சிருக்க என்று கோபமாக கத்தினாள். அனல்விழியிடம் அதிகம் உரிமை எடுக்காமல் தள்ளி தள்ளி சென்றவளுக்கு இப்போது அதெல்லாம் சிறிதும் ஞாபகத்தில் இல்லை. ஏற்கனவே நிலாவுக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த நிலையில் அனல்விழி இப்படி செய்ததன் மூலம் அவள் மேல் கோபம் பலவாறு பெருகியது. ஆம்பலிடம் இருந்து இப்படியான ஒரு பேச்சை சிறிதும் எதிர்பார்க்காதவன் அவளின் ருத்ர தாண்டவத்தில் பேச மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆம்பலின் மரியாதையற்ற பேச்சுக்கு அவன் வருத்தமும் இல்லை, கோபம் கொள்ளவும் இல்லை. மாறாக சந்தோஷம் அடைந்தான். என் அம்முக்கு என்மேல் எவ்வளவு லவ்வா
இவ்வளவு பொசசிவுடன் இருப்பவள் எதுக்காக ஒதுங்கி போறா என்று அவனது மூளை வேறு யோசிக்க ஆரம்பித்தது. அவன் அமைதியாக இருப்பதை பார்த்து அவன் சட்டையை பற்றியவள், ஒன்றும் பேசாம மரம் மாதிரி நிற்கிறீங்க, உங்ககிட்ட தானே கேட்குறேன், ஏதாவது பேசுங்க என்று உதடு துடிக்க பேசினாள். அவளின் கையை இழுத்து பிடித்து அவளை அணைக்க முயன்றபடியே, நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் கிடையாது அம்மு. நான் அப்படி செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்றான். அவன் அணைப்பில் இருந்து வெளிவர முயன்றபடியே, நான் இப்போ உன்னை நம்பாம தான் இப்படி கேட்குறேன்னு நினைக்கிறியா என்று கேட்டவளுக்கு இன்னும் கோபம் பல்கி பெருகியது. தன் மரியாதையையும் கைவிட்டாள். நான் அப்படி நினைக்கவில்லை அம்மு, உன்கிட்ட இதை சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால்தான் சொன்னேன் என்றவன் சட்டென்று அவள் நெற்றியில் தன் இதழை பதித்தான். பின் அவன் கையில் இருந்து திமிராமல் நின்றவளுக்கு அப்போதுதான் யோசனையே வந்தது. அந்த நிலா ஆதியின் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறேன்னு பொய் கூறி நன்றாக நடித்து இவரிடம் பணத்தை கறந்திருக்கின்றாள் போல என்று கோபமாக நினைத்தவள் அனல்விழியை பார்த்து, நீங்கள் எதற்காக அவளுக்கு பணம் கொடுத்தீங்க, எதற்காக வீடு வாங்குனீங்க, இப்படியெல்லாம் நான் ஆராய மாட்டேன், அதுபோல் நீங்களும் அதை ஆராய வேண்டாம் விழி என்று சொல்லி முடித்தாள். ஹே, விளையாடுறியா? அவ்வளவு பெரிய தொகையை தானமாக கொடுத்து இருக்கேன். நான் ஒன்றும் கர்ணன் இல்லை, அவர்களிடம் அந்த தொகையை கறக்காமல் விடமாட்டேன் என்றான் கோபமாக. சரி, அதை விடுங்க, இன்னைக்கு நாம் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நம்ம எப்போது போகலாம் என்று பேச்சை மாற்றினாள். அவளை ஆராய்ச்சியாக பார்த்தவன், அதப்படி அதற்குள் உன் கோபம் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போச்சு என்று சிரிக்காமல் பேசினான். அப்போதுதான் அனல்விழியிடம் தான் வரம்பு மீறி பேசியதே அவளுக்கு உரைக்கத் தொடங்கியது. இதுவே இடையில் பல பிரச்சனைகள் எழாமல் இருவரும் சுமூகமாக திருமணம் செய்திருந்தால் இதுபோல் எல்லாம் யோசித்திருக்க கூட மாட்டாள். உங்களிடம் அப்படி பேசியதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் விழி, அது என்னையும் அறியாமல் அப்படி பேசிட்டேன் என்று உண்மையாகவே வருத்தம் கொண்டு தன் தலையை கீழ் நோக்கி செலுத்தினாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மு, இன்னும் சொல்ல போனால் இதுபோல் அடிக்கடி சண்டை போட்டால் தான் நமக்குள் இருக்கும் அன்பு இன்னும் கூடுமாம் என்றான் தாடையை தடவியபடி. அதில் சிரித்தவள், அப்போ இனி தினமும் இதுபோல் நான் சண்டை போடுறேன் என்றாள். அதற்கு அவள் தலையில் அவளுக்கு வலிக்காதபடி செல்லமாக கொட்டியவன், இப்போதுதான் உன்னை பார்க்க பழைய ஆம்பல் போல் இருக்குது என்று சொல்லி அவள் தலையில் தன் தலையை வைத்து செல்லமாக முட்டினான். அனல்விழியுடன் பேசிக்கொண்டே இருந்தவள் ராஜின் விஷயத்தை பற்றி பேச மறந்தாள். அனல்விழி, இன்னைக்கு சாயந்தரம் நாம உன் வீட்டுக்கு போகலாம், ஆதியையும் சாயந்தரம் எந்த ஒரு வேலையையும் வைத்து கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்று அவன் கூற, அதெல்லாம் வேண்டாம் விழி, நீங்க என் அப்பாவுக்காக நம் குடும்ப பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டாம் என்று அவள் கூறியதும் அனல்விழி மனது இனிமையாக உணர்ந்தது. அது அவள் செல்ல வேண்டாம் என்று கூறியதற்கு அல்ல, மாறாக நம் குடும்பம் என்று அவள் வாயில் இருந்து வந்ததற்காக. எப்போதும் எதிலும் அந்தஸ்து பார்ப்பவன், செல்லும் அனைத்து இடத்திலும் கர்வமாகவும் திமிராகவும் நடந்து கொள்பவன் அடுத்து பேசிய பேச்சை கேட்டு ஆம்பலுக்கு மயக்கம் வராத குறைதான். இருந்தும் தான் கனவுலகில்தான் இருக்கின்றோமா என்று நினைத்து தன் கையை ஒரு தரம் கிள்ளி பார்த்து கொண்டாள். அது வலிக்கவே இது நிஜம்தான் என்பதை உணர்ந்து கொண்டாள். அனல்விழியோ, இதில் என்ன இருக்குது அம்மு, காலத்திற்கு ஏற்றது போல் நாமும் மாறிக்கொள்ளதானே வேண்டும், அதை விட்டுவிட்டு என் வீட்டில் இப்படிதான்னு எப்போதும் பழைய புராணத்தை பாடிக்கொண்டு இருக்க முடியாதே. அதுவும் இல்லாமல் உன் அப்பா வயதில் மூத்தவர், அவர் விருப்பப்படி நடப்பதில் தவறு ஒன்றும் இல்லை என்றான். நீங்க பேசுவதையெல்லாம் நம்ப முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை விழி. உங்களுக்கு என் தந்தையை கண்டாலே ஆகாது, அப்படி இருக்க நீங்கள் அவருக்காக பார்க்குறீங்க என்று மிகவும் ஆச்சரியம் அடைந்தவளாக வினாவினாள். அவரை கண்டாலே எனக்கு ஆகாதுன்னு உனக்கு யார் சொன்னது என்று அவன் கேட்கும் போதே அவர்கள் அறையின் கதவு தட்டப்பட்டது. ஆம்பல்தான் கதவு